கேரளா சீரீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லலாம். இது வந்து ஜெயில். அதாவது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் அவங்க சுவா கச்சூர்னு சொல்லி ஒரு பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அவங்களோட கைதிகளை போடுறதுக்காக வச்சிருந்த சிறை தான் இது. ஸோ இந்த சிறையை பற்றி சொல்லணும்னா, இங்கே வந்து ஒரு 25 பேர் வந்து இட்ஸ் பி ஓகே டு ஸ்டே. ஏன்னா அவ்வளோதான் இடம் இருக்குது. கால் நீட்டி படுத்தாலே 2 சைடு முட்டிடும். தான் அவ்வளோதான் இடம் இருக்குது இங்கே. இங்கே வந்து எத்தனை பேர் போட்டாங்கன்னு கவர்மெண்ட் கிட்ட டேட்டா பேஸ் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த காலத்து பிரிட்டிஷ்காரங்கிட்டேயே எத்தனை கைதிகளை போட்டிருக்கோன்ற கணக்கே இல்லை அவங்கக்கிட்ட. நான் இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, தோராயமாக ஒரு 150-200 பேர் மேலே போட்டிருப்பாங்க. ஏன்னா இங்கே ஒரு செல் இல்லை, ஒரு 4-5 செல் இருக்குது, டிவைட் பண்ணி போட்டிருப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் உட்காந்துட்டு இருக்க இந்த இடத்துல வந்து என்ன கொடூரம் வேணால் நடந்திருக்கலாம். நிறைய பேர் கை கால் உடச்சிருக்கலாம், நிறைய பேர் கொன்று இருக்கலாம், என்ன வேணும் நடந்திருக்கலாம். இப்போ நான் இங்கே இருக்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, எப்படா நம்ம ரிலீஸ் ஆகி வெளியே போவோம். இப்போ கரண்ட்லி இப்போ ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கே ஒரு ஆசை இருக்கும், நம்ம எப்படா வெளியே போவோம்னு. அப்போ பிரிட்டிஷ்காரங்க காலத்துலலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எதுக்கு நாம் சிறை கைதியாக இருக்கோன்னு தெரியாமல் எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம்